அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு மருந்து தெளிக்கலான்னு வந்திருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் 2 பப்பளி பழம் பழுத்து இருந்தது. ஒன்று வந்து கிளிகள் சாப்பிட்டுட்டு இருக்குது. நீங்கள் பாருங்கள், மீதம் இருக்கக்கூடிய காய்களை சாப்பிடாத நம்ம ஏன் பறிக்கிறோன்னா அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு உள்ளே குறைஞ்சி சாப்பிட்டுடுச்சு. ஒரு பழம் இன்றைக்கி 2 பழம் பழுத்து இருந்தது. அதில் ஒன்று இந்த கிளிகள் சாப்பிட்டு முடிச்சு வச்சு, இன்னொரு பழம் இருக்குது. இது நம்மளுடைய சாப்பிட்றதுக்கான பழம். உண்மையிலே வந்து அற்புதமான அளவுக்கு எந்த ஒரு ஃபெர்டிலைசர்களும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணல, மருந்துகள் போடலை, மருந்துகள் அடிக்கலை. சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சுவையானது. ஏன்னா இயற்கையாக விளைஞ்ச பழங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு நாட்டுக்காய்கள். விதைகள் நம்ம இன்றைக்கி கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த பப்பளி பழங்கள்லாம் வந்து விதைகள் இல்லாத பழங்கள். இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சுவையானதாக இருக்கும். உண்மையிலே இதை நம்ம தோட்டத்தில் எப்போயா தான் நம்ம சாப்பிடுவோம். ஏன்னா இது நமக்கு வந்து செட் ஆகாது, வயிறு வலிக்கின்றதுனால நான் இதை பெரும்பாலும் சாப்பிட்றது கிடையாது. ஆனால் சாப்பிட்றதுக்கு உன்னதமான சுவை. இதை இயற்கையாக கிராம பகுதியில் வாழக்கூடியவங்களுக்கு தெரியும். ஏன்னா இது எல்லாமே நம்ம நடவு செஞ்சு வளர்க்கணுன்ற